நம் குழந்தையை 10 மாதம் நீ வயிற்றில் சுமக்கிறாய். உன் கால்களை சில நொடிகள் நான் சுமக்க மாட்டேனா? இதை செய்வதில் எந்த அபச்சாரமும் இல்லை. நீ நல்லபடியாக ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும். அதற்கு எந்த உதவி வேண்டுமானாலும் நான் செய்ய தயார். காலை கொடு, கொடு. மெதுவாக. வேண்டாம் சுவாமி, சொல்வதை கேளுங்கள். பரவாயில்லை. மெதுவாக. என்னடி சிரிப்பு? சரி விடு காந்திமதி, அவள் குழந்தை, சிரித்துவிட்டுதான் போகட்டுமே. பெரிய பிராட்டி, நீ உன் அக்காவுடன் பேசிக் கொண்டிரு. காந்திமதி, நான் மருத்துவரிடம் சென்று ஏதாவது தைலம் கிடைத்தால் வாங்கி வருகிறேன். சரி சுவாமி. என்னக்கா இது? பட்ட பகலிலேயே அத்தெம்பேர் உன் காலை பிடித்து விட்டுக் கொண்டு ஏதோ கொஞ்சிக் கொண்டிருக்கிறார். நீயும் அதை சுகமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். ஏய், உனக்கு கொஞ்சம் கூட இங்கீதமே இல்லையடி. ஓஹோ, நீ இப்படி வெட்ட வெளியில் அத்தெம்பேரோடு கொஞ்சிக் கொண்டிருப்பது மட்டும் இங்கிதம்தானோ? பெரிய பிராட்டி, அதிகமாகத்தான் வார்த்தையாட ஆரம்பித்து விட்டாய். உன்னை குழந்தை குழந்தை என்று கொண்டாடி கொண்டிருப்பது பெரிய தவறுதான். ஆமாம், நான் குழந்தைதான். அத்தெம்பேர் இப்பொழுது கூட அவள் ஒரு குழந்தை என்றுதானே அழைத்தார். ஏய், நீயாடி குழந்தை? நம் குடும்பத்துக்கு வேண்டுமானால் நீ எப்போதும் குழந்தையாக இருக்கலாம். ஆனால் வெளி உலகத்துக்கு நீ வயது வந்த மங்கை, குழந்தை.